இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட தான் பிடிக்கும். சாப்பாடே எனக்கு இந்த மீல்ஸே பிடிக்காது. சுட சுட குச்சி நூடுல்ஸ் ஆன்ட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குச்சி மாதிரி இருக்கிற நூடுல்ஸ். குச்சி மாதிரி இல்லையே, இது பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கேன். குச்சி மாதிரி ஓ, செய்யறதுக்கு முன்னாடி சொல்றீங்களா? குச்சி பிரகடட்டியா பக்கட்டியா தான் பகாட்டி புகாட்டி. பிரசாங் இப்ப என்ன சொல்றாங்க, பிரசாந்த்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து ஸ்பெகட்டியே பிரகதின்றாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்ல சர்வ் பண்ணாதான் எனக்கு ஒரு திருப்பதி. ஆண்டி என்னன்னா பிரகதி, நீ என்னன்னா திருப்பதி. என்ன சௌபி, என்ன சமைக்கிறீங்க? மஷ்ரூம் ஸ்பெகட்டி, ஒயிட் சாஸ் ஸ்பெகட்டி. ஓ, ஆன்ட்டிக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இட்டாலியன் குசின், மோமோஸ், அந்த மாதிரி ஐட்டம்லாம், ஃப்ரைட் ரைஸ். வெளியில அவனுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளில போய் பூனையை துரத்தா கார் அடியில் உட்காந்துருக்காங்க. ரெசிபியா? ரெசிபி ஆல்ரெடி போட்டுமான்னு எனக்கு தெரியல. அப்படி போடலைன்னா நீங்க ஒயிட் சாஸ் ஸ்பெகட்டி ரெசிபின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அங்க எங்களோட வீட்டுல எடுப்போம்ல சண்டே சமையல், அதுல ஒரு நாள் உங்க கூட ஷேர் பண்றேன். காலை என்னடா பண்ணி வச்சிருக்க? எப்படி கூப்பிட்டு வந்தேன் நான் உன்ன? நீ என்ன கலர்ல இப்ப இருக்கிற? என்னோட அந்த கார்டன் ஸ்பேஸ்ல இருக்க மொத்த மண்ணிலையும் புரண்டுட்டு வரான். நிறைய அவனுக்காக வெயிட்டிங். 5 நிமிஷம் பார்ப்பான். ஓ, நீ மட்டும் இன்னும் அங்கேயே இருக்கியான்னு ஓடிடுவான் இவன். இது வந்து அட்டெண்டன்ஸ். நான் குட் பை தான், நான் குட் பை தான். இங்க என்ன இருக்கு? ப்ரோக்கோலி கொட்டியான மாதிரி இருக்கு. பார்ஸ்லே. இது வந்து பேசிக், இட்டாலியன் பேசிக். எப்பவுமே ட்ரையா போடுவோம்ல, வந்து ஃப்ரெஷ். இப்போ இந்த பார்ஸ்லே பேசில் லீவ்லாம் கிடைக்காதவங்க என்ன போடணும்? அதான் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கேயா பிராண்ட்ல ட்ரை ஃபார்ம்ல இருக்கும்ல, அது போட்டுக்கலாம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும்னு ஆசை இல்லை. ஃப்ளேவருக்கு ஏதோ ஒன்று போடணும். ஏதோ ஒன்று இல்லை. அந்த சிக்கன் மசாலா வந்து நம்மளே செய்யலாம். கடையிலையும் இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கிறாங்களா அந்த மாதிரி. அந்த மாதிரி இது எல்லாமே காய வச்சு விற்கிறாங்கல்ல, அந்த சீசனிங், அதில் போட்டுக்கலாம். அதே ஸ்மெல் தான் வரும். ஃப்ரெஷ்ஷாக போட்டால் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பால் ஊற்றுறீங்களா? அப்புறம் ஹை நிறைய பேசில் லீவ்ஸ். ஓகே. ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுவீங்களா? ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இல்லை, அதுக்கு பதில் தான் நான் பாலில் இருந்த ஏடு போட்டேன். ஓகே, இருக்கிறவங்க ஊற்றிக்கோங்க. ஆமாங்க, ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் பெப்பர் பவுடர், மலை சாரல் போல் தூவி விடணுமா? கொஞ்சம். எதுவுமே இங்கே ஓவர் டூ பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரத்தில் திக்காயிரும். இப்போ கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். காரத்துக்கா? என்ன போடுறீங்க? பீஸா ஆரிகேனோ. இதெல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்குமா? கிடைக்குமே. ஓகே, கிடைச்சதுன்னா இந்த இடத்துல வைக்க சொல்கிறேன். தேவையான அளவு உப்பு. அதனால அதே தான்டா. மொத்தத்தை எடுத்து போட்டுருவீங்களா அதில்? கஷ்டம்தான் இது. எப்படியாவது இப்போ வடிகட்டி எடுக்கும். 2 minutes வடிகட்டிட்டு வரேன். அந்த வடிகட்டுறது ஒன்று வச்சுருப்பீங்களே, அது ஆன்டிட்டையும் இருக்குல்ல? இருக்கு, அதில் ஊற்றி எடுத்துருங்க. வடிகட்டியாச்சு. இப்போ அதை ட்ராப் பண்ணிடலாம். போட்டுருங்க. இதுலேயே டொமேட்டோ சாஸ் கூட நல்லா இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். பார்ஸ்லே வந்து ஆப்ஷன் தான். இதுதான் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குங்க. அது ஒரு மாதிரி மைல்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
ஆண்டி இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் டேயா? உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று சமைக்கிறாங்க. உங்களுக்காக. உங்களுக்காகவையா? எனக்காக சொன்னா ஆ, எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். உங்களுக்கு இட்டாலியன்னா ரொம்ப பிடிக்கும்னா. உனக்காக ஸ்பெஷலாக செய்கிறேன். அவனுக்கு தான் நாங்கள் டெய்லி செஞ்சு கொடுத்துருக்கேனே ஸ்பெஷலாக. என்னன்னு சொல்லிமா இப்போ நம்புறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன தான் முதல்ல சொன்னேன் எதனா செய்யலாம் அப்படின்னு. சரி இரு செய்கிறேன்னா செஞ்சா. ஓகே, அதனால இப்போ என்ன செஞ்சுருக்காவ? பிரகட்டிய பிரகடி ஸ்பெகட்டி பேகட்டி பே பே இந்த சூப்பர் சிங்கர்ல வந்தாங்களே அவங்க தானே பிரகதி? அதெல்லாம் தெரியல. ஸ்பெகட்டி ஸ்பெகட்டி. இது வந்து குச்சி மாதிரி இருக்கிற நூடுல்ஸ், இட்டாலியன் நூடுல்ஸ். இட்டாலியன் நூடுல்ஸ். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம். ஓகே, இப்போ நான் டைட்டில் தான் வைக்க போறேன். என்ன சொன்னீங்க? குச்சி மாதிரி? ஏய் குச்சி மாதிரி வர croissant இப்ப என்ன சொல்றாங்க? ஃப்ரெஷ்ஷான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து ஸ்பெகட்டியே பிரகதின்றாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்காக உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு சாப்பாங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் என்னோடது. இந்த பிரகடட்டியா பக்கட்டியா தான் பக்காட்டி புக்காட்டி. புகாட்டி. அந்த பேர்லாம் சொன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லி டிஷ் ஆயிடும். அப்புறம் இது ஃபோர்க் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் குச்சி மாதிரி இருக்கும். நீங்க குச்சி மாதிரி இல்லையே, இது பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கேன். குச்சி மாதிரி. ஓ, செய்யறதுக்கு முன்னாடி சொல்றீங்களா? இதுதான் அந்த குச்சி. நவீன குச்சி. இந்த குச்சியை போட்டு செஞ்சதுதான் இந்த பிரகதி. பிரகதி பெரிய புழு. இரு நான் எடுத்து தரேன். பிரகதி நூடுல்ஸ் இப்போ ஆண்டி சாப்பிட போறாங்க. சாதத்தை போட்டோமா குழம்பு ஊற்றணுமா கையில் பேசஞ்சமா எடுத்து சாப்பிடாம இந்த குச்சி விட்டு கம்பி விட்டு ஸ்பூனை விட்டு சுற்றிட்டு இருக்கணும். இதெல்லாம் சாப்பிட்டா அதனால தான் ஒரு வாட்டி வேற ரெஸ்டாரண்ட் ஊருக்காரங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படி சாப்பிட்டு பாருங்க. நல்லா ஊதிட்டு சாப்பிடுங்க, சூடா இருக்கு. நான் ஊதவா? நூடுல்ஸ் போறேன். சைனீஸ் சாப்பிட்றாங்களா ரெண்டு குச்சி விட்டு அது வச்சு சாப்பிட்றீங்க? உப்பு கூட்டி எப்படி சாப்பிட்டான்? நல்லா சாப்பிட்றான். அம்மா அவன் இப்போதான் எல்லா உலகத்தையே கத்துக்கிறான். அவனுக்கு ஈஸியா மண்டையில ஏறும். நமக்கு ஆல்ரெடி கண்ட குப்பா இருக்கு மண்டையில, எங்கேருந்து ஏறுறது? உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கா? ராஜா கைய வச்சா அடுத்த லைன் நீ சொல்லணும். வாய் ஃபுல்லா ஸ்பெகட்டி. வாய் ஃபுல்லா என்ன ஆண்டி இருக்கு? ஸ்பெகட்டி. நீ வந்து ஸ்பெகட்டின்னு போட்டு அடிச்சு பிரகதி. நல்லா இருக்குமா? ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப மாச கணக்காச்சு சாப்பிட்டு. ஆனா எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இன்கிரிடியன்ட். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில போய் சாப்பிட்றதுல எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி விதவிதமா சாப்பிட்றதா பிடிக்கும். சாப்பாடே எனக்கு இந்த மீல்ஸே பிடிக்காது. வித்தியாசம் ஓகே. பிடிக்காதா இல்ல வெளியில போய் அதை ஆர்டர் பண்ண பிடிக்காது? வெளியில போய் ஹோட்டல்ல போய் ஒரு மீல்ஸ் இட்லி தோசை இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட பிடிக்காது. ஏன்னா ரொட்டீனா நம்ம தான் செய்யணும்ல, அது எதுக்கு நம்ம சாப்பிடணும்? இப்போ இதெல்லாம் டைம் எடுக்கும். இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்ம கொடுக்குற காசுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும், சந்தோஷமா சாப்பிடலாம். இப்போ நீங்க ஹோட்டல்ல இருக்கீங்க, என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு 3 ஐட்டம் சொல்லுங்க. இப்போ நான் ஹோட்டல்ல சாப்பிடும்போது நான்வெஜ்ஜா இருந்துச்சுன்னா அந்த சிக்கன் வந்து இது பண்ணி தராங்கல்ல, ஃப்ரையா? ஃப்ரைட் சிக்கனா? பக்கெட் சிக்கன் ஒன்று வருது. இப்போ KFC இது. KFC சிக்கன் ஒன்று வருதுல்ல, அதான் ஃப்ரைட் சிக்கன். பொரிச்ச சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அப்புறம் வந்து நானு அந்த மாதிரி நான்வெஜ்ல சொல்றேன். நான் அந்த மாதிரி அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் சிக்கன் மட்டன் வச்சு ஆர்டர் பண்ணுவேன். அந்த இறா மீன்லாம் ஆர்டர் பண்ண மாட்டேன், ஏன்னா அது நம்மளே நல்லா இது பண்ணிடுவோம். அதனால அதை ஆர்டர் பண்ணுவேன். வெஜ்ஜு தான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸில் விதவிதமான ஃப்ரைட் ரைஸ், பன்னீர், மஷ்ரூமு, கோபி மஞ்சூரியன், மிக்ஸ்ட் வெஜிடபிள், அதுக்கு வந்து கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி சைடில் வாங்கி வச்சு அப்படி சாப்பிட்ருவேன். இந்த சப்பாத்தி பரோட்டா இன்னும் சாப்பாடு சுத்தமானும். நெக்ஸ்ட் டைம் வந்து அப்போ நீ ஆன்ட்டிக்கு வந்து சிக்கன் ஆலாக்கி பண்ணி கொடு. கண்டிப்பா அம்மா பொங்கலுக்கு வரும்போது அந்த பண்ணாலே நல்லா இருந்துச்சுல. அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமா சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வரும் எனக்கு. எப்போ வெளியே போனாலும் வித்தியாசமா சாப்பிடும். அதுக்கு அவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆன்ட்டி வந்து உங்களுக்கு வகை வகையா வந்து நம்ம ஊர் சாப்பாடை போடுறாங்க, நீங்க போய் இப்படி என்னது காரமே இல்லாம சப்புன்னு இப்படி போட்டுட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் இருந்தது. இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட். அவங்க எல்லாம் சப்புன்னு தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் நம்ம சாப்பிடறத கொடுத்தா என்ன கொல்ல பாக்குறியான்னு கேட்போம். வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் பிளாண்டா சட்டிலா தான் இருக்கும் காரம். அது ஒரு டேஸ்ட் தரும். அந்த இதெல்லாம் போடுறீங்கல்ல, அந்த ஸ்பைசஸ்லாம் போடுறீங்கல்ல,
அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ஒன்றும் இல்லை. இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வீடியோ நிறுத்துனீங்கன்னா நான் போய் சுட சுட சாப்பிடுவேன். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஆறி போச்சுன்னா இது வந்து மறுபடியும் கம்மி ஆயிடும். கரெக்ட். இப்போ நூடுல்ஸா இருக்குது. வாங்க, சரி அப்ப சொல்லிடுங்க. வாங்க, குச்சி வாங்க சுட சுட சௌபி செய்த குச்சி நூடுல்ஸ். அந்த பிரகடின்ற குச்சி நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணலாம். சுட சுட குச்சி நூடுல்ஸ் ஆன்ட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. அது அழகா சர்வ் பண்ணுவாங்க சுருள் சுருளா வச்சு. ஹோம்மேடுனா இப்படி தாங்க இருக்கும். அதான். வைங்கங்க. நீங்க என்ன ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம். நீங்க என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்ல சர்வ் பண்ணாதான் எனக்கு ஒரு திருப்பதி. ஆண்டி என்னன்னா பிரகதி, நீ என்னன்னா திருப்பதி. என்ஜாய். தேங்க்யூ. தெரியுது, புகை வருது உங்க மேல. அம்மம்மா ஏதோ நல்ல வாசனை வருது. உனக்கு கிடையாது. நீ இது சாப்பிட கூடாது. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அட்லீஸ்ட் எனக்கு நாளைக்காவது ஃபிஷ் கிடைக்குமா? சாப்பிட போறேன். பாய்.